ஹைங்க. இன்றைக்கி அப்படியே சும்மா வெளியில் வந்து கொஞ்சம் மழையெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சுங்க. கொஞ்சம் அப்படியே வெளியில் வரலான்ட்டு வந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிற சரி அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டுங்க. அதுக்கு வந்து நட்ஸு, பாதாம், வால்நட்டு, முந்திரி, திராட்சையில் நைட்டே ஊற வச்சாச்சுங்க. ஒரு பனானா ஒன்று போட்டு நல்லா அடிச்சிடணும். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா காலைல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் கண்டிப்பாக சாப்பிட்டு போயிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குங்க. குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கார்டன் போகலாம் வாங்க. கார்டனில் கத்திரி செடியெலாம் இருக்குது பாருங்கள். கத்திரி செடி இருக்குது, நிறையா இருக்குது. பச்சை மிளகாய் பொரிக்கலான்னு பொரிச்சிட்ருக்குறேங்க. பச்சை மிளகாயும் பொரிச்சாச்சு. கருவேப்பிலும் பொரிக்கலாங்க. இன்றைக்கி ஒரு ஊறுகாய் தாளிக்க போகிறேங்க, எலுமிச்சம்பழம் ஊறுகாய். அது எப்படின்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் கடுகு போட்டுருங்க. அது மாதிரி படப்படன்னு வெடிச்சோடனே எடுத்துருங்க. வெந்தயத்தையும் போட்டு வறுத்து ரெண்டையும் ஆற வச்சுருங்க. நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு, கருவேப்பில் போட்டுருங்க. நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுவேன், அது ஆப்ஷனல் தான். பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரெண்டும் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நான் வந்து எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி உப்பில் போட்டு ஒரு வாரம் வச்சுட்டேங்க. அந்த எலுமிச்சம்பழம் போட்டுறணும். வரமிளகாத்தூள் போட்டுருங்க. வெந்தயம், கடுகு போட்டிருக்கோம்னா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. பெருங்காயத்தூள் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி, உப்பெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் உப்பு தேவையில்லை, வேணால் செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கம்மியாக தானே இருக்குது, எண்ணெயே இல்லை பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டதும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி நல்லா ஆற வச்சு பாட்டில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாங்க. அப்போ எண்ணெயும் கம்மியாக தான் பிடிக்கும்.